ஹாய்ங்க. அன்னைக்கு ஒரு நாள் வந்து நைட் டின்னர் வெளில போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்பிட்டோம் எல்லாருமே. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோட்டல் ஒன்று புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்களாம். சரி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி ஆகியிருந்தோம். ரொம்ப நாளாகவே அங்கே போகணுன்னு நினச்சிட்டு இருந்தோம், டைமே கிடைக்கல. சரி இன்றைக்கி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிட்டோம். நமக்கு வந்து சமைக்க வேணாம் அப்படின்னு சொன்னால் தான் போதுமே, ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாகிடும்ல. அதே மாதிரி தான் அன்றைக்கி வந்துச்சு. ரொம்பவே அப்படியே ஜாலியாக நானும் கிளம்பிட்டேன். ஃபைனலாக வந்து ஹோட்டலுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் எல்லாமே ஆர்டர் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோமா. ஹோட்டல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆம்பியன்ஸும் சரி, அப்புறம் வந்து ஃபுட்டோட டேஸ்ட்டும் சரி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. ரொம்ப கம்மியாக எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. ரொம்பவும் இல்லை, அதுக்குன்னு ஓரளவு வந்து காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு ஃபுட் எல்லாமே. அதுக்கப்புறம் நாங்கள் ஆர்டர் போட்டது வந்துருச்சுங்க. பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சமாக சிக்கன் ரைஸ், அதுக்கப்புறம் வந்து நான் பட்டர் சிக்கன் இதுதான் ஆர்டர் போட்டிருந்தோம். ஃபஸ்ட்டு இதை சாப்பிட்டுக்கலாம், அதுக்கப்புறம் வேறு ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சோமா. நான் சாப்பிட்டதே வந்து வயிறு ஃபில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை சாப்பிடவே முடியல. ரைஸே கொஞ்சம் இருந்துச்சு. நானும் சாப்பிட்டதுக்கப்புறம் ரைஸே சாப்பிட முடியல. சரி இதை மட்டும் எப்படியாவது சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். என் பையனுக்கு தான் ஒரே ஜாலியாக இருந்துச்சு. அந்த ஆம்பியன்ஸ்லாம் பார்த்துட்டு ஒரே சுற்றி சுற்றி விளையாடிட்டு இருந்தானா. அவன் விளையாடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டும் பில்லெல்லாம் பே பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாருமே கிளம்பிட்டோங்க. இது வந்துட்டு ட்ரெயின்லாம் வந்துட்டு இருந்துச்சு. என் பையன் வந்து ட்ரெயின்னாலே அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். ட்ரெயின் சொல்லி ரொம்ப அப்படியே கத்திக்கிட்டு ஜாலியாக வந்து அவருக்கு தான் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு ஜாலியாக இருந்துச்சோ இல்லையோ, அவருக்கு தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கடையில் வந்துட்டு ஸ்டாப் பண்ணியிருந்தோங்க. நான் இந்த மாதிரி ரூ. 10 ஜூஸ்லாம் ரொம்ப வாங்கி கொடுக்க மாட்டேன். நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி வாங்கி கொடுக்காதீங்க. என் பையன் வந்து ரொம்ப அடம் பண்ணி கேட்டதுனால தான் வாங்கி கொடுத்தேன் நான். எப்போவுமே வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் தாங்க அவனுக்கு நான் வீட்டிலேயே போட்டு கொடுப்பேன். அவன் ஜூஸ் கேட்டால் கூட ஃப்ரெஷ் ஜூஸ் தான் போட்டு கொடுப்போம். அந்தளவு இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்க மாட்டேன். இன்றைக்கி வேறு வழி இல்லை, ரொம்ப வந்து அழுதான். சரின்னு சொல்லிட்டு தான் வாங்கி கொடுத்துருந்தேன். என்றைக்கோ ஒரு நாள் வாங்கி கொடுக்கறதுல தப்பு இல்லை. நம்ம வந்து ரெகுலராக அதை வந்து குழந்தைங்களுக்கு பழக்கப்படுத்திடக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. ஃபைனலாக வந்து ஏரியாக்குள்ளே வந்துட்டோம். ஃபைனலாக வீட்டுக்கும் வந்துட்டோம். அவ்வளோதாங்க விலாகு. நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். பாய்.